அப்போஸ்தலர் நடபடியிலே நம்ம பார்க்கும்போது இந்த 8ஆம் அதிகாரத்திலே நடந்த சில காரியங்கள், அப்போஸ்தலரை குறித்த சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதிலே முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்து இருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதயா சமரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஸ்டாண்ட் ஃபர்ம். உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். போராட்டங்கள் நிச்சயமாயிருக்கிறது. நீங்கள் எப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, தேவனை உங்கள் தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசுவுக்கென்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறீர்களோ, நிச்சயமாய் போராட்டம் உங்களுக்கு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இன்று பிரச்சனைகளை பார்க்கும்போது அநேகருக்கு இருக்கிற காரியம் என்னன்னா, இதுக்கு தப்பித்து கொள்ளணும், ஓடி போயிடணும். இயேசுவே அதை போதித்து இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கிராமத்திலே உபத்திரவம் வந்தா அந்த கிராமத்திலே உங்க கால் தூசியை உதறிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வேற கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்தை விட்டு அவங்க என்ன பண்ணல, மாறி போகவே இல்லை. நெகேமியா சொல்றாரு பாருங்க, என்னை போல ஒரு மனுஷன் ஓடி ஒளிவானோ. அதே போல அப்போஸ்தலர்கள் அங்கே ஸ்தேவானை கொலை செய்து இருக்கிறாங்க. அங்கே உபத்திரவம் ஏற்படுத்துகிறது. சவுல் அவன் வீடு வீடாய் கடந்து சென்று தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறான். அங்கே வேதம் சொல்லுகிறது, மிகுந்த உபத்திரவம், மிகுந்த துன்பம் சபைக்கு நேரிட்ட பொழுது கூட நிலையாய் நிற்கிற அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகப்படுத்துதே பாருங்க, பிரச்சனை இருக்கு, ஆனால் என்ன பண்ணுங்க, நிலையாயிருங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ராங், நிலையாயிருங்க. பிரச்சனை உங்களை அசைத்து விடக்கூடாது. இயேசுவை விட்டு தூரம் போய் வச்சிடக்கூடாது. பாருங்க, இது வரைக்கும் இயேசுன்னு சொல்லின்னு தான் வீடை காலி பண்ணி போயிட்டான் பார்த்தீங்களா, அவன் சபைக்கு போல பார்த்தீங்களா, எங்கேயோ ஓடி போயிட்டான் பாருங்க அவன் என்று நம்மை குறித்து சொல்லாதபடி உபத்திரவங்கள் மத்தியிலும் இயேசுவுக்காய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் உங்களுக்கு சொல்வேனே என்றால், கிறிஸ்துவத்திலே அல்லது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நமக்கு இனி வருகிற காலங்கள் அது சமாதானத்திற்குரியதாய் இல்லாமல் உபத்திரவத்திற்குரியதாய் இருக்க போகிறது. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, யுனைடெட் அந்த ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லின்னு இருக்கிறாங்க. அவங்க எல்லா ஊழியங்களையும் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுறாங்க. அதில் தலைமையில் இருக்கிறவர் நல்ல ஞானமுள்ள ஒருவர். அப்போ அவர் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் அவருக்கு தெரிகிறது, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் அவருக்கு தெரிகிறது, எல்லாரோடையும் பழக்கம் இருக்கிறது, எல்லாரிடத்திலும் அவர் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். அப்போ அவர் போன வாரத்தில் ஐயா கிட்ட சொன்னாராம், இன்னும் எண்ணி 10 ஆண்டுக்குள்ளே இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடாய் மாற்றும்படி அவர்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் என்று சொன்னார். நீ கிறிஸ்தவனா இருந்தால் உனக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படும். நீ கிறிஸ்தவனா இருந்தால் உனக்கு இருக்கிற அநேக சலுகைகள் அது தடை செய்யப்படும். கிறிஸ்தவனா இருந்தால் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை இன்னும் ஒடுக்கக்கூடிய அநேக சட்டங்கள் எழுப்பப்பட போகிறது என்று அவர் சொல்லிக் கொண்டு, அப்போ உபத்திரவம் வரும். உபத்திரவம் வந்தபோது அப்போஸ்தலரை தவிர எல்லாரும் ஓடி போனாங்க. ஆனால் அப்போஸ்தலர்களை அவர்களுடைய நிலையை விட்டு மாற்ற எந்த அதிகாரத்தினாலும் எந்த சட்டத்தினாலும் எந்த தேசத்தினாலும் முடியாமல் போயிற்று. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களையும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும்? ஆமாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும்.
இந்த நாளிலே உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரிலே நிலைத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தேவ பக்தி உள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, அந்த சபையிலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. அங்கே சொல்லப்படுது பாருங்க, தேவனுக்கு தேவ பக்தி உள்ள மனுஷர்கள், தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் சபைக்குள்ளே இருக்கணும். இந்த ஸ்தேவான் ஏன் கல்லெறியப்பட்டான் தெரியுங்களா? இந்த ஸ்தேவான் தேவ தூஷணம் செய்கிறான் என்பதற்காக. அவங்க எல்லாம் அப்படியே கோபத்தோடு பல்ல கடிச்சிக்கின்னு கேட்டுனே இருக்கிறாங்க. எப்படியோ பேசுறான், ஏதோ பேசுறான்னு கேட்டுனே இருக்கும்போது இவன் திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதும் பிதாவின் பக்கத்திலே மனுஷகுமாரன் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களால் இனி கேட்க முடியல. இவன் தேவதூஷணம் பண்ணுகிறானே, பிதா ஒருவர் தானே, இவன் தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவருடைய வலது பாசத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறானே என்று கேட்ட மாத்திரத்திலே கல்லெறிந்து ஸ்தேவானை கொலை செய்கிறாங்க. தேவதூஷணம் பண்ணினவன். உலகத்திலே இருக்கிற எல்லாரும் அவனை குறித்ததான தவறான காரியங்களை சொல்லியிருந்த போதும் தேவ பக்தி உள்ள ஒரு ஜனக்கூட்டம் எது சரியோ அதை செய்ய துணிவுள்ளவர்களாயிருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தி இருக்கிறவங்க என்னன்னா சொல்லலாம், இவன் இப்படி, அவன் அப்படி, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, யாரை குறித்து எப்படி நான் பேசட்டும், என்னன்னா சொல்லட்டும். ஆனால் தேவ பக்தி உள்ள ஜனமாகிய நீங்க எந்த இடத்திலும் சரியானதை செய்யக்கூடிய துணிவு இருக்கணும். ஜனக்கூட்டம் இப்படி சொல்லிடுச்சு, உபத்திரவம் வந்துடுச்சு, எல்லாரும் ஓடி போறாங்களே, இவனை இப்ப அடக்கம் பண்ணுறதா நம்மளுக்கு வேலை, இவனை அடக்கம் பண்ணா தேவதூஷணம் செய்கிறவனுக்கு இவன் உடந்தையா இருக்கிறானே என்று சொல்லி இந்த குற்றத்திலே நம்மும் பங்குள்ளவர்களாய் மாறுவோமே என்று இதெல்லாம் நினைக்கல. அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, தேவ பக்தி உள்ள மனுஷங்க எது சரியோ அதை செய்ய அறிந்திருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் மாலையில் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவ பக்தி உள்ள மனுஷராக இருங்க. நான் எப்படி இருங்க? கூட்டத்தோடு சேர்ந்துடாதீங்க. எல்லாரும் ஓடுறதுல நடுவில் ஓடணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல கூட்டத்தோடு சேர்ந்துடாதீங்க. எல்லாரும் ஒருத்தரை காயப்படுத்தும் போது, ஒருத்தனை குற்றப்படுத்தும் போது, ஒருவனை கொலை செய்யும் போது அவனோடு கூட சேர்ந்து நமக்கே வம்பு என்று வேடிக்கை பார்த்து நின்றுடாதீங்க. எது சரியோ அதை செய்யக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நிக்கோதேமுவுக்கு இருந்தது. நிக்கோதேமு யார் என்றால் அவன் ரகசியமாய் தேவனை பின்பற்றுகிறவன். ஆனால் இயேசு மரித்த மாத்திரத்திலே ராஜாக்கு முன்பதாய் தைரியமாய் போய் நிற்கிறான். அவன் ரகசிய ஒரு சிஷ்யனாய் இருந்தும் அவன் எப்போ நல்லது செய்யணுமோ அதை செய்ய துணிச்சல் உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் தான் இந்த ரோமர் இடத்திலே இயேசுவை குற்றவாளியாய் காண்பித்தான். ரோமர்கள் அவனை இயேசுவை அரெஸ்ட் பண்ணல, யூதர்கள் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ரோமர்கள் அவனை குற்றவாளி என்று இயேசுவை சொல்லல, யூதர்கள் தான் அவனை குற்றவாளின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ரோமர் இடத்திலே அவருடைய சரீரம் எனக்கு வேணும், அவருக்கு நல்ல அடக்கம் பண்ணணும், ஏன்னா அவர் ஒரு நீதிமான், அவர் தேவனுடைய ஒரு தூதனாய் இருக்கிறார் என்று சொல்லி துணிந்து போகக்கூடிய ஒரு நிக்கோதேமு இருந்தான். ஏன்னா தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒருத்தரை குறித்து ஒரு குறைய சொல்லும்போது அதை நல்லா கேட்கணுன்ற ஆசை இருக்கா? அவர்கள் மேலே இன்னும் தவறான காரியங்களை எடுத்து மேலே பூசி விடணும்னு ஆசையா இருக்கா? அந்த காரியத்தை இன்னும் 4 பேர் இடத்துல சொல்லி, ஆமாம் அவன் தான் அங்கே கள்ள தூக்கி அடிங்க, அவன் தான் கள்ள தூக்கி அடிங்க என்று மற்றவர்களை கூட்டம் சேர்க்கறதுல இருக்கிறீங்களா? இல்லை, தேவ பக்தி உள்ள மனுஷனாய் சரியானதை செய்யக்கூடிய துணிச்சல் இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற காரியம் துணிச்சல் இருந்துச்சு. தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் சரியானதை செய்யணும், படிக்கிற இடத்துல சரியானதை செய்யணும், வேலை செய்கிற இடத்துல சரியானதை செய்யணும், நீதியானதை செய்யணும். தேவ பக்தி உள்ள மனுஷன். பணம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது,
தேவை இருக்கிறது குடும்பத்தில். தேவ பக்தி உள்ள மனுஷன் ஒரு துணிவுள்ள ஒரு டிசிஷன் எடுத்தா, இந்த பணத்தினால என் குடும்பம் கட்டப்படக்கூடாது, இந்த பணத்தினால என் கடன் பாரம் மாறக்கூடாது, இந்த பணத்தினால என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை செழிக்க கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஒருவர் இருக்கிற நீதிமானை தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், தேவ பக்தி உள்ளவர்களாய் இருங்க. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே சொல்லப்படுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக இங்க பாருங்க, சிதறி போனவங்க அப்போஸ்தலர்கள் அல்ல, சிதறி போனவங்க சுவிசேஷகர்கள் அல்ல, சிதறி போனவங்க சபையிலே ஒரு பொறுப்பிலே இருக்கிறவங்க அல்ல. ஆனால் அவர்கள் எங்கே போனாலும் அவர்களுக்கு சொல்ல ஒரு செய்தி இருந்தது. அவர்கள் போன இடத்துல, ஐயோ நாங்கள் எருசலேமில் இருந்தோம், எவ்வளோ பேர் இருந்தோம் தெரியுங்களா? முதல் கூட்டத்திலேயே 3000 பேர் அந்த சர்ச்சில் சேர்ந்துட்டோம். 2வது கூட்டத்தில் ஒரு முடவன் அழகான வாசலிலே அவன் நடக்க முடியாமல் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அந்த இடத்துல அவனை எழுப்பி நடக்க வைத்ததுனால 5000 பேர் சேர்ந்துட்டாங்க. டெய்லியும் ஆத்மாக்கள் சபையில் சேருவாங்க, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சில் இருந்தோம். ஆனால் உபத்திரவப்படுத்தினாங்க, எங்களை அடித்தாங்க, எங்களை வீடு தோறும் வந்து எங்களை உபத்திரவப்படுத்தி சிறையில் போட்டாங்க. நாங்கள் ஓடி வந்துட்டோம், எங்க போறதுன்னு தெரியல என்று குறைகளை அவங்க சொல்லிக் கொண்டு இல்லை, போகிற எல்லா இடங்களிலும் அவங்க என்ன பண்ணாங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். நீங்க போற இடத்துல எல்லாம் என்ன பேசுறீங்க? பேசுறதுக்கு 1000 இருக்கு. ஹல்லேலூயா. பேச விட்டா பேசினே இருப்பீங்க. ஆனால் ஒரு கூட்டம் பேசினாங்க, சிதறடிக்கப்பட்டு உபத்திரவத்தில் ஓடி போறான். பிபிசி நியூஸை பாருங்களேன், காசா பட்டணத்தை பார்த்தா நம்மளுக்கே இஸ்ரவேல் மேலே கோபம் வருது. இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம் என்று சொன்னாலும் அங்கே இருக்கிற பிள்ளைங்க தட்டுகளை ஏந்தி கொண்டு நிற்கும்பொழுது எரிச்சலும் கோபமும் வருது. அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கிறது, அவ்வளோ அழகான, நீங்கள் அப்படியே யூடியூப்பில் போட்டு பாருங்கள், பிஃபோர் வார்னு போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக காசா இருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா வீட்டில் வாழ்ந்த பசங்க இப்போ கையேந்தி கொண்டு நிற்கிறான், எல்லாமே போயிடுச்சு. அப்படிப்பட்ட சிதறடிக்கப்பட்டு ஓடி போகிறவங்க என்ன செய்யறாங்க? கஷ்டத்தை சொல்லிக் கொண்டு இல்லை, வீட்டை விட்டு வந்துட்டோம்னு சொல்லிக் கொண்டு இல்லை, இயேசுவன் நம்பினதுனால தான் இப்படிப்பட்ட உபத்திரம் என்று சொல்லிக் கொண்டு இல்லை, போகிற இடமெல்லாம் இயேசுவனுடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், வாயை திறந்தா இயேசுவை பற்றி வரட்டும், வாயை திறந்தா இயேசு செய்த நன்மைகள் சொல்லுங்க, வாயை திறந்தா ரட்சிப்புக்கான வழிகளை பேசுங்க. இந்த நாளிலே உற்சாகப்படுத்துகிறேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உள்ளத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, பார்க்குற எல்லாரிடத்திலும் சொல்லுங்க, இயேசுதான் கர்த்தர்னு சொல்லுங்க, இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லுங்க. இதுலயே நான் ஒரு குறிப்பு 7ஆவதா நான் போட்டிருக்கிறேன் பாருங்க, 27ஆம் வசனம் மற்றும் 31ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், 27, 31 வாசிப்போம் என்றால், அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய, படிங்களா யாருன்னு ஒருத்தர் சத்தமா, மந்திரியும் அவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாய் இருந்த எத்தோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேம் வந்தான். பாருங்க, பெரிய ஆள், பெரிய ஆள், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல அந்தஸ்தில் இருக்கிறான், அதனால அவனுக்கு எல்லாம் தெரியுன்ற அர்த்தம் இல்லை. அப்படிதானே? நீங்க அடுத்தது 31ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, வாசிங்க. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. அப்ப நல்ல அந்தஸ்துல இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், படிச்சு இருக்கிறதுலேயே அவனை ட்ரெஷரர்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாங்க, நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான், பெரிய ஆளு தானே, பணக்காரன் தானே, ஐஸ்வர்யவான் தானே, அதிகாரத்தில் இருக்கிறவன் தானே. இவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாது. இன்னைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, உங்களை சுற்றில இருக்கிற நிறைய பேருக்கு இயேசுவை பத்தி தெரியாது. இயேசு ஒரு சாமின்னு தெரியும், இயேசு கிறிஸ்தவனுடைய தேவனு தெரியும், ஆனா இயேசுவால தான் மோட்சம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, இயேசுவால தான் பாவம் மன்னிக்கப்படணும் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவனுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சவன் தானே. சில பொலிட்டிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுறாங்க, வேதத்தில் இருந்து அப்படி கரைச்சு குடிச்சு பேசுறாங்க.
அழகா பேசுறாங்க, திறமையா பேசுறாங்க. இவர் கூட அப்படிதான் ஏசியா தீர்க்க தரிசனத்தை படிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனா விவரம் என்னன்னு தெரியவே தெரியாது. மேலே எல்லாம் படிச்சுட்டார், ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது யாரை குறித்து சொல்லுதுன்னு தெரியல, ஏன் எழுதப்பட்டு இருக்குன்னு தெரியல, அதனுடைய அர்த்தங்கள் அவருக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, தெரியாது அவங்களுக்கு. நல்லா படிச்சிருக்கிறவங்க தான். இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனை காருங்க வெளில நிற்குது பார்த்தீங்களா? காலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபேன்சி காருங்க நிற்கிறோம். எங்கள் வீட்டிலலாம் சில நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நல்ல காரில் வந்து இறங்கி எங்கள் தெருவில் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு ரோட்டில் படுக்கிறாங்க. ஹோட்டலில் வாடகை எடுத்து கூட படுக்கல, ரோட்டில் படுக்கிறாங்க. அவ்வளோ வசதி இருக்கு, அவ்வளோ பணம் இருக்கிறது. நல்ல காரில் வந்து இறங்குறாங்க, நல்ல வசதி இருக்கு. அவன் தரையில் போட்டுக்கிற பெட்ஷீட்டே அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளவு இருந்தும் அவனுக்கு தெரியாது. ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு தெரியாது, நீங்க சொல்லாவிட்டால் அவனுக்கு தெரியாது. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் போய் அவங்க இயேசுவை குறித்ததான நற்செய்தியை சொன்னாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உன் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு தெரியாது, உங்க தெருவில் இருக்கிறவனுக்கு தெரியாது, உங்க அயல்வாசிக்கு தெரியாது. நீங்க தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்வீங்களா? சொல்வீங்களா? இயேசுவை பற்றி சொல்லுதை தவிர எதுக்குன்னா வாங்கி தருகிறோம். இயேசுவை பற்றி மட்டும்தான் என்ன பண்ண முடியாது. ஆமாம், மீதி எந்த கதை பேசினாலும் சரி, அரசியலாம் அப்படியே ஃப்ளோ வந்துடும், சினிமாவா அப்படியே வந்துடும், குடும்பமா பணமா இதுவா அதுவா அப்படியே என்னது வாயை திறந்தா அப்படியே ஜீவ நீர் விட்டு புரண்டு ஓடுது. இயேசு அப்படின்னதுமே ஆள் அடையாளமே காணும். சொல்லுவாங்க பாங்க, வெளியில் சிங்கம் வீட்டில் புலியா, என்னது வீட்டில் போனால் வெளியில் சிங்கம்ன்றது போல் வீட்டில் சிங்கமாக இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே சிங்கமாக இருக்கிறாங்க, வெளியில் போனால் என்ன ஆயிடுறாங்க. ஆமாம், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இன்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? உங்கள் வீட்டில் யாருக்குன்னா பிறந்த நாளை கொண்டாடும். அது 50 தான் இருக்கணும்னு இல்லை, 25 தான் இருக்கணும்னு இல்லை, 75 தான் இருக்கணும்னு இல்லை, முதல் பிறந்த நாளாக இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு பிறந்த நாள். வெளியில் ஆர்னை கட்டுங்க, ஸ்பீக்கரை வைங்க, ஊழியக்காரரை கூப்பிடுங்க, ஒரு பொதுக்கூட்டத்தை வைங்க. கேக்கு கூட பெருசாக வேண்டாம், ஒரு 500 ரூபாய்க்கு கேக்கு வாங்குங்க போதும். யாருக்கும் பிரியாணியும் போட வேண்டாம், எந்த சாப்பாடும் போட வேண்டாம். 3 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சிடுவோம். அப்போ யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் தெருவில் ஆர்னு கட்டுங்க, ஸ்பீக்கரை போடுங்க, இயேசுவை குறித்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. நான் யார்கிட்ட போய் சொல்லுது? நான் பக்கத்து வீட்டில் பேச மாட்டேன், நீ பேச வேண்டாம், பேசுறதுக்கு ஒரு ஊழியக்காரரை கூப்பிடு, ஏதோ ஒரு பண்டிகையை வீட்டில் கொண்டாடு, ஆர்ன கட்டு, ஏதோ ஒன்று செய்யுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பணக்காரன் தான் இந்த எத்தோப்பியாக்காரன், பணக்காரன் தான் இவன், அரசாங்கத்திலே உயர் ஸ்தானத்திலே இருக்கிறவன். ஆனால் தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியாது தெரியாது. ஒரு நாளில் சிலர்லாம் உங்களை கேட்பாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, என் பக்கத்துலேயே இருந்தீங்களே ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாமே, என் கூடயே இருந்தீங்களே, உனக்கு தெரியும் நினச்சேனே, நீ தான் சர்ச்சை பக்கத்துலேயே தானே உன் வீடு, உனக்கு தெரியும் நினச்சேனே, நீ கிறிஸ்தவ வீட்டில் தானே கொடுத்துன்னு இருந்த, உனக்கு தெரியும் நினச்சேனே, நீ ஜபத்துலலாம் வந்து உட்காருவே, உனக்கு தெரியும் நினச்சேனே. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லியம்மா, யாரும் சொல்லியம்மா, எனக்கு யாரும் சொல்லலையம்மா. இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சொல்லுங்கள். நான் 2 வாரமாக நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம், எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரில. நான் வாரம் வாரம் சொல்லின்னு இருக்கிறேன். பாபுக்கு ஒரு வேலை ட்ராக்ஸ் எடுத்து அவர் வச்சிடுறாரு முன்னாடி. நிறைய எடுத்துன்னு போவாதீங்க. எத்தனை தான் எடுத்துன்னு போனோம்? ஒன்றே ஒன்று தான் எடுத்துன்னு போனோம். 7 நாளுக்கு 7லாம் இல்லை, ஒரே ஒன்று 7 நாளுக்கு எடுத்துன்னு போவோம். அது கொடுக்குறது அப்படின்னுக்குள்ளே கொடுத்துடலாம், இப்படின்னுறத அப்படி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுன்னு பார்க்காம போயிடுங்க. ஆனால் நீங்கள் செய்கிற அந்த ஒரு ஸ்டெப் யாரோ ஒருவனை மாற்றின சாட்சியை நம்ம கேட்டு இருக்கிறோம். ஸ்டீவ் அங்கிள் இங்கே சாட்சி சொல்லும் போதெல்லாம் அழுவார். என்னன்னா, ஒருத்தன் ட்ராக்ஸ் கொடுத்தான், நைட்டு அவர் ஜெயிலில் போட போகிறாங்க, ஹோட்டலில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறார், என் வேலை போயிடுச்சு, ரயில்வே வேலை போயிடுச்சு, என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு அழும்போது கொடுத்த ட்ராக்ஸ் எடுத்து வச்சு படித்தார், ரட்சிக்கப்பட்டுட்டார் நைட்டு நேரத்தில். என் கூட ஒருத்தன் பெங்களூரில் படித்தான், அவனும் அதே போல தான். அவன் பார்க்கில் உட்காந்துனே இருந்தான், பக்கத்தில் ஒரு கசங்கி போன பேப்பர் இருந்தது, எடுத்து படித்தான், அது ஒரு ட்ராக்ஸு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்பயே அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த ட்ராக்ஸுக்கு ஜீவன் இருக்கிறது, ஏன்னா அதில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஒன்றே ஒன்று எடுத்துன்னு போங்க. தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு நீங்கள் சாட்சியாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமேரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணம் அடைந்தார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. எப்போ சந்தோஷம் உண்டாயிற்று தெரியுங்களா? அங்கே பலவீனப்படுத்துகிற, அவங்களை அலக்கழிக்கிற அசுத்த ஆவிகள், பலவீன ஆவிகள் துரத்தப்பட்ட பொழுது, சூழ்நிலைகள் மாறினால்தான் சந்தோஷம் உண்டா. நிறைய குடும்பங்களில் கூட இந்த நாட்களிலே சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை. குடும்பம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, மனமகிழ்ச்சியே இல்லை. ஏதோ ஒரு லைஃப் கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பிலிப்பு என்றவன் ஒரு இடத்துக்கு போகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையை அங்கே பேச ஆரம்பித்த பொழுது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சந்தோஷம் வேணுமா? வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். வேற எதையும் பேசாதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வாயை திறந்தா என்ன வரணும்? கர்த்தருடைய வார்த்தை வரணும். கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய அங்கே இருக்கிற சுகவீனங்கள் மாறும், அங்கே பலவீனப்படுத்துகிற சூழ்நிலைகள் மாறும், அங்கே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். மிகுந்த சந்தோஷம் குடும்பத்திலும் தேசத்திலையும் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுறதே இல்லை. எந்த சூழ்நிலை ஆனாலும் இஷ்டமான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை, சபிக்கக்கூடிய வார்த்தை, கஷ்டமான வார்த்தை, முறுமுறுக்கிறது, குறை சொல்லுறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க 40 ஆண்டு வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து சாக காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க வாயிலே இருந்து புறப்பட்ட வார்த்தைகளினாலே. இந்த தேசத்தை நம்மாலே சுதந்தரிக்க முடியாது, அப்படியே சுதந்தரிக்க முடியாமலேயே போயிற்று. அந்த சன்னதி சுதந்தரிக்கவே இல்லை. அதனால தான் எரிகோவை சுற்றி வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், வாயை தந்து என்ன பண்ணாத, பேசாத. வாயை தந்து எதுவும் பேசாத, இல்லைன்னா இவ்வளோ பெரிய செவுரு. ஆக்சுவலாக நம்ம சர்ச்சை அகலம் இருக்கும், மதில் செவுரு. ஏன்னா மேலே 6 ரதம் ஓடுதுன்றாங்களே. இவ்வளோ பெரிய செவுரு, மதில் செவுருன்னா நம்ம சாதாரண செவுரு இடிக்கிறதுக்கே கஷ்டமாகுது. அப்போ இவ்வளோ பெரிய செவுரு இருந்தால் செவுத்துக்குள்ளே வீடுங்க இருந்தது. ராகாப் அங்கே தானே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. செவுத்துக்குள்ளே வீடு இருந்தப்போ இவ்வளோ பெருசுன்னா என்ன பேசியிருப்பாங்க? இன்னும் இந்த தாத்தாக்கு இந்த வேலை. இதை ஒரு நாள் 7 முறை சுற்றுற அளவுக்கு தான் இந்த ஊர். என்னது, ஒரே நாள் 7 முறை சுற்றிடலான்னா பெரிய ஊர் ஒன்றும் இல்லை. ஏன் இதை சுற்றினுக்கணும்? தாண்டி போயிடலாமே. இந்த தாத்தாக்கு ஏன் இந்த வேலை? இதை சுற்றி வர சொல்கிறார். இது எப்போ தான் இடிஞ்சு விழுறது? இது நடக்கிற காரியமா? அப்படி இப்படின்னு நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. கர்த்தர் சொன்னார், என்ன பண்ணாத, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. 7ஆவது நாள் எக்காலம் ஊதும்பொழுது மாத்திரம் எல்லாரும் கம்பீர சத்தத்தோடு என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணுமே. அல்லாமல் அது வரைக்கும் காலையில் எக்காலம் ஊதுந்தோமே, என்னது, அதிகாலை அலாரம் அடிச்சாச்சு, எழுந்துக்கணும், ட்ரெஸ்ஸை போடணும், அப்படியே நந்துட்டு வரோம். வாயை தந்து என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே இது இடியும், ஆண்டவரே அதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ இது இடியாதே, அதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன பண்ணு, வாய முடின்னு சும்மா சுத்து. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாய் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, காலேப்பும் யோசுவாவும் பேசினாங்க. இதை எளிதிலே பிடிச்சிடலான்னாங்க. தேவன் அவர்கள் வார்த்தையின்படியே அந்த தேசத்தை சுதந்தரிக்க கூடியவர்களாய் தேவன் அவர்களை மாற்றினார். ஹல்லேலூயா. வாயில பேசின வார்த்தை. எனக்கு என்ன பேசுறீங்க? நம்ம வேலையை குறித்து என்ன பேசுறீங்க? எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுறீங்க? பிள்ளைகளை குறித்து என்ன பேசுறீங்க? கணவன் மனைவியை குறித்து என்ன பேசுறீங்க? இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்ன சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன் உண்டாயிற்று? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆமாம், பேசணும். இல்லை, என்ன பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தர் போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சாட்சி சொன்னேன் பாருங்கள். அந்த கல்யாண டைமில் ஞாபகம் இருக்குங்களா? 20,000 ரூபாய் சும்மாவே வந்துச்சு. என்னது? 20,000 ரூபாய் சும்மாவே வந்துச்சு. திடீர்னு கல்யாணம் வச்சுட்டான். திடீர்னு கல்யாணம் வச்சா நான்லாம் பணத்துக்கு எங்கே போகுது? உங்ககிட்ட தான் வந்து கேட்டுருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். கேட்கல. நான் அப்படியே அம்மா பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கிறேன். எனக்கு அப்படியே மனசு தோணுது, அம்மா கிட்ட சொல்லணும், ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு மனசில் அப்படியே தோணல் வருது. ஆனால் கேட்கக்கூடாது என்ற ஒரு கட்டாயம் அப்படியே மனசில், அதுவும் 2 அப்படியே போட்டி போட்டுன்னே இருக்குது. வெளியில் தான் உட்காந்துன்னு இருந்தாங்க அம்மா, நான் தனியாக அம்மாவும் நானும் உட்காந்துருந்தோம். நான் அப்படியே எழுந்து வந்தேன். மனசில் சொல்லினே வந்தேன், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாய் மாற்றுவார். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்தும் நான் ஐஸ்வர்யவான் ஆகும் பொருட்டு என் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. வசனத்தை சொல்லினே வந்தேன். வந்து இங்கே சோஃபாவில் உட்காந்துன்னு அப்படியே யோசித்து நகிறேன். ஒருத்தர் வந்து கேட்டார், ஜிபே இருக்கா அப்படின்னார். ஆண்டவரே பேசினீரே, சோதராம்ப்பா. ஜிபே இருக்கான்னு கேட்டதுமே சந்தோஷம் வந்துச்சு. சரி வந்துடும், ஜிபே இருக்கான்னு கேட்டார், வந்துடும்னா பாருங்கள், அதுவே ஒரு சோதனை தான். அதுவே ஒரு சோதனை தான். ஜிபேவை எடுத்து செக் பண்ணுறோம், ஒரு மெசேஜ் வர மாட்டேங்குது. காலையிலேருந்து செக் பண்ணுறேன், மெசேஜே இல்லை. அடுத்த நாள் ஆகிடுச்சு, மெசேஜ் இல்லை. ஈவினிங் ஆகிடுச்சு, மெசேஜ் இல்லை. 1 ரூபாய் இல்லை. அண்ணனுடைய பொண்ணு வந்து ஜேடு ஜோனத்தன் எல்லாம் அப்படியே கேன்வாஸ் பண்ணி அந்த ஏன பண்டிகை வந்தது பாருங்கள். அப்போ வந்து மெட்ராஸுக்கு துணி வாங்க போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. நான் இங்கே இருக்கிறேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. என் துணைவியார் வந்து கேட்குறாங்க, காசு அப்படின்னாங்க. நானும் ஒன்று சொன்னேன், ஜிபே வரும் போங்க, ஜிபே வரும் போங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை பாருங்கள். அப்பாவெல்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆகாதவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் சொல்லி அமுச்சிட்டேன். அமுச்சு கொஞ்ச நேரம் தான் அவங்க அப்படி போயிருப்பாங்க. அதாவது வெளியில் போல் வீட்டுக்குள்ளேயே அப்படி போகிறாங்க. டிங்குன்னு மெசேஜ் வருது. மெசேஜில் பார்த்தா 20,000 ரூபாய். எவ்வளோ நான் கேட்கணும் அம்மாவை நினச்சேனோ அது அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை பேசினா போதும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. மரித்தவனை உயிரோடு கூட எழுப்ப கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆகும். இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்று இந்த மாதம் வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். 6வதாக ஒரு மனுஷனை பார்க்குறோம், சிமியோன். இங்கே கூட ஒரு சிமியோன் இருக்கிறார். சிமியோன். இந்த சிமியோன் எப்படின்னா மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்பட்ட சிமியோன். இந்த சிமியோன் எப்படி? ஆமாம், நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 9ஆம் வசனத்திலிருந்து 13 மற்றும் 18 வசனத்து 18, 19 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் பயங்கரமான மனுஷன், பேர் பெற்ற மனுஷன். அந்த சமேரியா பட்டணத்திலே எல்லாராலும் அறியப்பட்ட மனுஷன். கடவுள் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்க பேரும் புகழும் இருந்த மனுஷன். ஒரு மந்திரவாதி இவன், ஒரு மந்திரவாதி இவன். அப்படிப்பட்ட பேரும் புகழும் இருந்தவன் இந்த சுவிசேஷ செய்தியை கேட்ட மாத்திரத்திலே இவனும் ஞானஸ்தானம் எடுத்துக்கினானா. இவனும் என்ன பண்ணா? ஞானஸ்தானம் எடுத்துக்கினா. ஆனால் என்ன இல்லை, மனம் திரும்புதலே இல்லை. இன்று நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. தெரிஞ்ச வசனம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பேதுருவை நோக்கி கேட்கிறாங்க, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்றார், மனம் திரும்பி. என்ன சொல்றாரு? மனம் திரும்பி. கல்யாணமா? வாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். சர்ச்சுக்கு 2 வாரம் வந்துட்டியா? வாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். எனக்கு இந்த பேர் வேணும், அதுக்காக கூட ஞானஸ்தானம் கொடுக்குறோம், வாங்க. எப்படியோ ஞானஸ்தானம் தண்ணியில் முக்கி எழுப்பி இந்த சிமியோனை போல அமிச்சிடுறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தெரிகிறது, இந்த சிமியோன் இன்னும் மனம் திரும்பவில்லை.
அவன் தேவ கோபக்கினிக்கு பாத்திரவானா இருக்கிறான். பேதுருவுக்கு அவனை பார்த்ததுமே கோபம் வந்துடுச்சு. உன் பணம் உன்னோடு கூட நாசமா போகட்டும்ன்றான். நான் சொல்றாரு, நாசமா போட்டோம் பணம். சிலர் இந்த முழு ரட்சிப்பை, மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பை அடைந்திருக்கிறதுனாலே நிறைய காரியத்தை கூட சபையில பணத்தை வச்சு செஞ்சிடலான்னு நினைக்கிறான், பதவியை வச்சு செஞ்சிடலான்னு நினைக்கிறான், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு செஞ்சிடலான்னு நினைக்கிறான். ஏன்னா மனம் திரும்புதல் இல்லை. இங்கே இந்த சிமியோன் கூட அப்படிதான். அவன் தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய நிலையை வைத்து எப்படியாச்சும் பேதுருவினிடத்திலே இருந்து, யோவானிடத்திலே இருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சான். மனம் திரும்புதல் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றும் சபையில் இருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், எப்போ எடுத்தீங்கன்னு தெரியல, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியல. ஆனால் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மனம் திரும்புதல் என்றால் என்ன? போன வழியை விட்டு திரும்பணும். போன வழி நல்ல வழியாக இருந்தால் அதிலே போங்க. ஆனால் துன்மார்க்கமாக இருந்தால், தேவனுக்கு விரோதமாக இருந்தால், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், பாவ கிரியைகள் இருக்குமே என்றால் டர்ன் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் செய்தி அதுதானே, மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்தானகனுடைய முதல் செய்தி அதுதானே, மனம் திரும்புங்க. கோடாலி வைக்கப்பட்டு இருக்கு, மனம் திரும்பு. இன்னைக்கு சபையிலே மனம் திரும்பு என்று பேசினா உடனே கொட்டாய் வந்தது. பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா மனம் திரும்புறதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கொள்ள முடியல, வாழ்க்கையை விட்டு மாற முடியல. செய்கிற பாவங்கள் பிடிச்சிருக்கு, செய்கிற அந்த கிரியைகள் பிடிச்சிருக்கு, வாழ்கிற முறை பிடிச்சிருக்கு. அதனால மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒருவன் இருக்கிறான், தேவ கோபத்துக்கு பாத்திரமானா இருக்கிறான். அங்கே யோவானும் பேதுரும் அவனுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னன்னா, நீ ஜெபம் பண்ணு. ஒருவேளை அப்படிதான் சொல்றாரு, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணத்தை பார்த்து தேவன் இரக்கம் பாராட்டலாம். ஒருவேளை மேபி நீ ஜெபம் பண்ணு, உன் குற்றம் குறைகளை அறிக்கை செய்து அதை விட்டுடு. ஒருவேளை இன்று மாலையில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொன்ன 7 குறிப்பில் உங்களுக்கென்று கர்த்தர் பேசுகிற குறிப்பு இதுவாக இருக்கலாம். என்ன குறிப்பு? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம். ஆமாம், இப்படியே வாழ்ந்து இருந்த ஒருவேளை 24 இயேசு வருகிறதா இருந்தா, ஒருவேளை இன்னைக்கு நைட்டு இயேசு வருகிறதா இருந்தா, ஒருவேளை இன்று ஜீவன் பிரிந்தால் மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இவ்வின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். பாருங்க, லிசன் அண்ட் ஓபே. 7வதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், கேட்டு கீழ்ப்படிங்க. முழு காரியத்தை இயேசு சொல்லவே இல்லை. இவன் வனாந்திரத்திற்கு போன பின்புதான் அடுத்த ஆலோசனை அவனுக்கு வருகிறது, அந்த ரதத்தண்டையிலே போ. அப்ப பாருங்க, சில நேரங்களிலே எங்க கர்த்தர் போ சொல்றார் நமக்கு தெரியல, எதற்காக போ சொல்றார் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொன்னாரா, செய்யணும். If God has said something, do it. இங்கே பிலிப்பு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை அந்த தேசத்திற்கு, அந்த மனுஷனுக்கு கொண்டு வர்ற காரணம் என்னன்னா, அவன் கேட்டான், கீழ்ப்படிந்தான். கேள்வி கேட்கல, ஆண்டவரே வனாந்திரத்தில் ஏன் ஆண்டவரே, ஜனம்லாம் இங்கே இருக்கிறாங்களே ஆண்டவரே, அங்கே ஏன் ஆண்டவரே போக சொல்கிறீங்க, அங்கே போய் நின்றுட்டு என்ன ஆண்டவரே வனாந்திரமாக இருக்கு, இந்த இடத்துல என்ன ஆண்டவரே, ஒன்றும் அவன் சொல்லலை. கர்த்தர் அவன் போக போக தேவன் அவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். நீ முதல் ஸ்டெப்பு வை, அடுத்த ஸ்டெப்பு கர்த்தர் சொல்லுவார். அடுத்த ஸ்டெப்பு வை, கர்த்தர் அடுத்த ஸ்டெப்பை உன்னை எடுத்து வைப்பார். அடுத்த ஸ்டெப்பு வை. ஒரே நேரத்தில் முடிவை பார்க்கணும், ஒரே நேரத்தில் அவ்வளோ தூரம் போயிடணும்னு யோசிக்காத. ஒவ்வொரு ஸ்டெப்பா கர்த்தர் சொல்ல நீ கீழ்ப்படி, கர்த்தர் சொல்ல நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிய கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பான். அடுத்த நிலைக்கு உன்னை கொண்டு போய் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வை என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். லிசன் அண்ட் ஓபே. செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைத்து பாருங்க, தேவன் அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். பிலிப்பு
காணாமல் போயிட்டானா. என்னவா? யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயம். பிலிப்பு அவன் வேலையை செய்து முடித்த மாத்திரத்திலே டக்குன்னு ஆளை காணும். அவன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, நிலை நிறுத்துகிறார். அவன் அந்த இடத்துல இருந்து ஊருக்கு போகிற வழிகள் எல்லாம் பிரசங்கம் பண்ணினே போனானா. யாரும் இது அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட நடக்கல. கூட இருந்த 12 சீஷராலையும் செய்ய முடியாத ஒரு கார். பேதுரு ஏதோ தண்ணி மேலே நந்தார், ஆனால் இவர் என்ன பண்ணார், அப்படியே இங்கே மறைஞ்சாரு, அங்கே வர்றார். ஒரு பெரிய நிலை. காரணம் என்னன்னா, he listened and obeyed. ஒரு பெரிய காரியம் கர்த்தர் உங்களை கொண்டு நடப்பிக்க வேண்டும், நடப்பிப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்கணும். ஆமாம், கேட்கணும். கேட்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் கேட்குதா? என்ன பண்ணோம்? நிறைய பேருக்கு மெசேஜில் மட்டும் உட்காரவே முடியாது. நம்ம சர்ச்சில் கூட அப்படி திரும்பி பாருங்களேன், எத்தனை பேருக்கு பிசாசு பிடிச்சிக்குதுன்னு தெரியும். அப்படி வெளில போயிட்டு ஒரு கேமராவில் வீடியோ எடுத்திங்கன்னா தெரியும். அந்த பிசாசு என்ன பண்ணோன்னா சர்ச்சில் உட்கார வைக்காது, உட்காரவே முடியாது. நான் இந்த புட்லூருக்கெல்லாம் போயிட்டு லேட்டாக ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பேர் வெளில நின்று இருப்பான். கேட்க விடாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றும், அந்த வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றும். ஆனால் கேட்க விடாது. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கே தெரியுது. ஆனால் என்னென்னா கர்த்தரை தேடுறதே இல்லை. நல்லா இருந்தார் அவர். இன்னைக்கு யோனாவை குறித்து சொன்னாங்க, மேலே இருந்த மனுஷன் அடித்தட்டுக்கு போயிட்டான். அதே போல் நல்லா இருந்த மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஏன் ஒன்றும் இல்லாமல் போனார்னா, அந்த யோனாவை பற்றியே தான். இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருந்தா கூட அவர் மனம் திரும்பி இருந்திருக்கலாம். சர்ச்சுக்கு வரல அவர். இன்னைக்கு அவன் தேவனை விட்டு தூரமாய் போனதினாலே அவன் கீழ்த்தட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அவன் தேவனை விட்டு தூரமாய் போனதினாலே காற்றும் கடலும் அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டது. அவர் அழகா ஊழியக்காரர் சொன்னாங்க, இது பிசாசினால் வந்த பிரச்சனை இல்லை, கர்த்தரால் வந்த பிரச்சனை. மனுஷர்கள் ட்ரை பண்றாங்க பிரச்சனையை மாற்ற. இருக்கிற எல்லா வெயிட்டான பொருளும் படகுல இருந்து தண்ணியில தூக்கி போடுறாங்க, ஆனா மாற்ற முடியல. மனுஷனால முடியாது. ஏன்னா இது தேவனால் அனுப்பப்பட்டது, தேவனால் அனுப்பப்பட்டது. அப்போ அந்த நபருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். ரொம்ப நேரம் பேசுகிறேன், 1 மணி நேரம் கிட்ட பேசியிருப்பேன். பேசுகிறேன் எல்லாத்துக்கும். நல்ல மனுஷன், நல்லா கேட்டார் எல்லாத்துக்கும். சரிண்ணா, கண்டிப்பாண்ணா, வந்துடுறேண்ணா, இனிமேல்ண்ணா, ஆமாண்ணா, இதே தான் சொல்லியிருந்தார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. சொன்னதுலேருந்து மனுஷன் கேட்டார், ஆனால் என்ன பண்ணல, கீழ்ப்படியவே இல்லை. ஒரு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஒரு 2 ரோடு போட்டிருக்கு. அப்படியே ஒரு ரோடு பார்த்தோம், அப்படியே நிறைய ஜனங்க அப்படியே போயின்னு இருக்கிறாங்க. கிறிஸ்டின்ஸ், தோஸ் ஹூ லிசன் அப்படின்னு போட்டுக்குது. அப்படியே திரளான ஜனங்க. இந்த சைடு பார்த்தா இந்த ரோட்டில் 2 பேர் தான், தோஸ் ஹூ ஒபே, கீழ்ப்படுகிறவங்க. இவங்கெல்லாம் என்னது, நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். எல்லாம் யார் தான்? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கேட்பாங்க, யூடியூப்பில் கேட்பாங்க, வெள்ளிக்கிழமை கேட்பாங்க, காட்டேஜ் ப்ரேயரில் கேட்பாங்க, இரவு ஜபத்தில் கேட்பாங்க, வேலைக்கு போகும்போது கேட்பாங்க, வரும்போது கேட்பாங்க. காதில் ஹெட்ஃபோனும் அவங்களுமாவே தான் இருப்பாங்க, கேட்டுனே இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது இல்லை. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், அக்கிரமம் செய்யும் காரனே என்னை விட்டு அகன்று போ, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. என்னவா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. என்னைக்கு நம்ம செய்கிறோமா? ஆர் வி லிசனிங்?